ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல்ஸ். இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சுடிதாருக்குள்ளே பேண்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் எழுதிக்கிறேன் பாருங்கள். ஃபுல் லென்த் வந்து 40 சைஸ் எனக்கு வருது. ஹிப் ரவுண்டு வந்து 33.5, ஆங்கிள் ரவுண்டு வந்து 12. ஸோ இது பேண்ட்டுக்குள்ளது. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ ரஃப் பேஜ் மட்டும் நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இது கிளாத்துன்னு எடுத்துங்க. இது வந்து பாக்ஸ் கிளாத் வந்து இதை வந்து களியும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேண்ட்டு. அவுட்ஃபிட் வந்து இப்படி தான் வரும் ட்ராயிங்கில். இதில் ஆங்கிள் இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் ஃபுல் லென்த்து. இது வந்து கிராச்னு சொல்லலாம். இது வந்து சைடு ஆங்கிள். சைடு லென்த்தும் சொல்லலாம். இது வந்து பட்டியோட ஹிப் ரவுண்டு. இப்போ வந்து நம்ம எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னென்ன மெஷர்மெண்ட் தேவை அதுக்கு அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக எழுதிக்கிறேன். பாக்ஸ் லென்த்து, பாட்டம் லென்த்து, பாக்ஸ் ஹிப் ரவுண்டு சைஸு, அப்புறம் பாட்டமோட ஹிப் ரவுண்ட் சைஸ் வேணும். அதுக்கப்புறம் சைடு லென்த்து, அப்புறம் பாட்டமோட ஹோல், அது வந்து ஹேங்கிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாக்ஸ் லென்த் வந்து இது இருக்கு பாருங்க. இந்த சைடு வந்து இதுதான் பாக்ஸ் லென்த்து. இப்போ பாட்டம் லென்த்து வந்து 6 + 2. 2ங்கிறது வந்து அலவன்ஸ்க்காக உள்ளது. ஸோ நம்ம டோட்டலாக போட்டோம்னா 8 வரும். பாட்டம் லென்த்து, பாக்ஸ் லென்த்து, சாரி மாற்றி போட்டுட்டேன். இது வந்து பாக்ஸ் லென்த்து. இப்போ 6 + 2 போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து பாக்ஸோட லென்த். இது சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து பாக்ஸ் லென்த்து. ஸோ இது வந்து இப்போ அடுத்தது பாக்ஸோட ஹிப் ரவுண்ட் சைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹிப்ஸ் ரவுண்ட் சைஸ் வந்து 33.5 வருதா, அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான். 8.3 எனக்கு வருது. ப்ளஸ் 1.5 எடுத்துக்கிறோம். எதுக்காகனா ஸ்டிச்சஸ்க்கு, சைடில் ஸ்டிச்சஸ்க்காக 1.5 எடுத்துக்கிறோம். ஸோ 9.8 நம்ம 10 வச்சுக்கலாம். இப்போ பாட்டமோட ஹிப் ரவுண்டு. பாட்டமுக்கும் அதே தான், நம்ம ஆல்ரெடி ஹிப் ரவுண்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8.3 வருது. நம்ம 5ஆக ரவுண்டாக வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து 5 எல்லாத்துக்குமே காமனாக உள்ளது. இது எக்ஸ்ட்ரா வந்து அலவன்ஸுக்கு இந்த இடத்துல மட்டும் 5 போடணும். இது வந்து சைடு லென்த்து. சைடு லென்த் நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு மெஷர் பண்ணிவிட்டு அது கூட +1 ஆட் பண்ணிக்கணும். பாட்டம் ஆங்கிள் வந்து 12 வருது இல்லையா, ஸோ 12 வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து பாட்டமோட ஹோலு. ஸோ 6 வருது, +1 ஸ்டிச்சஸ்க்காக 7ஆக எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பாட்டமோட லென்த்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. பாட்டம் லென்த் இது வந்து ஃபுல்லாக பாக்ஸ் ஃபுல் லென்த் எடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ ஃபுல் லென்த் மைனஸ் பாக்ஸோட லென்த்து. நம்ம ஃபுல் லென்த்து எவ்வளோ எடுத்திருக்கோம், 40 எடுத்திருக்கோம். ஸோ பாக்ஸோட லென்த் எவ்வளோ வந்திருக்கு, பாக்ஸ் லென்த் வந்து 6 வந்திருக்கு. ஸோ 40 - 6 34 வரும். ஸோ இது வந்து பாட்டமோட லென்த்து. ஸோ இதுக்கு நம்ம அலவன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி போடணும். அலவன்ஸ் வந்து 2.5 எடுத்துக்கணும். ஸோ ஆட் பண்ணி போடும்போது 1.5 கூட வச்சுக்கலாம். 1.5 ஆர் 2.5 ரெண்டில் எது வேணால் வச்சுக்கலாம். இப்போ 35.5 வருது. ஸோ கிளாத்தில் எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்துங்க. ஃபுல்லாக வந்து 35 எடுத்துக்கிறேன் நான். இதுவும் ஃபுல்லாமல் எடுத்துக்கலாம், ஏன்னா கிளாத் சின்னதாக தான் இருக்குது, கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் போல் தான் எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அதில் பட்டி தான் எக்ஸ்ட்ரா வரும், அதனால் நம்ம வச்சுக்கலாம். இப்போ கிராச்சஸ் சைடு லென்த் எடுத்தோம் இல்லையா, சைடு லென்த் நமக்கு எவ்வளோ வந்துச்சு, 7 or 8 9 வந்துச்சு. ஸோ 9 வந்து மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ அடுத்தது ஆங்கிள் நம்ம வந்து 6 மார்க் பண்ணோமா, 6 மார்க் பண்ணிவிட்டு
மேலே எக்ஸ்ட்ரா அந்த 1 இன்ச் போல் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு இப்போ கிராஸாக இதே மாதிரி கிராஸாக நம்ம போடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக ரஃப் ட்ரா பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீட்டாக அது மேலேயே கோடு போடணும். ரஃப் ட்ராவில் வந்து இப்படி கிராஸாக கரெக்டாக வந்துட்டுனா நம்ம அது மேலே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுடலாம். இப்போ இது முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ அடுத்தது வந்து பாக்ஸ்க்கோட லென்த்துக்கு நம்ம போடுறோம். 8 வருது. பாக்ஸ் சைஸ் வந்து 10 எடுத்தோம் இல்லையா? கரெக்டாக அதை ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி நம்ம கிளாத் போட்டுடுறோம். இந்த களி பார்ட் வந்து ஃபோல்டிங் பகுதியில் தான் நம்ம போடணும். இந்த சைடில் ஒரு பக்கம் ஓப்பனிங்காகவும் இன்னொரு பக்கம் வந்து ஃபோல்டிங்காகவும் இருக்குது பாருங்கள். 3 பக்கம் ஓப்பனிங்கில் இருக்கணும், 1 சைடு வந்து ஃபோல்டிங்கில் இருக்கணும். அந்த மாதிரி சைடில் தான் நம்ம போட்டால் தான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக வரும். இதுக்கு வந்து 1/2 இன்ச் ஸ்டிச்சஸ்க்காக நான் விட்டுறேன். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவுட்புட் கரெக்டாக பாருங்கள். இப்போ நம்ம பேண்ட்டுக்கும் மார்க் பண்ணிட்டோம், களிக்கும் மார்க் பண்ணிட்டோம். ஃபுல்லாக மார்க் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். இது வந்து சிம்பிளான பேண்ட் ஸ்டிச் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிடுறோம் ஃபுல்லாக. அதை சைடில் எக்ஸஸ் கிளாத் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடுறேன் இதில். அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் கட் பண்ணுறேன். ஃபுல்லாக நம்ம எக்ஸஸ்க்கு 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அது மேலே நம்ம கட் பண்ணிடுறோம். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த களி பாட்டையும் கட் பண்ணிடுறோம். இந்த களி பாட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி விட்டுருக்கோம் அலவன்ஸ்க்கு. ஸோ அதனால் இதில் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் நம்ம விடணும்னு அவசியம் இல்லை இதில். இப்போ வந்து ஃபுல்லாக கட் பண்ண பிறகு கிளாத் எப்படி தான் இருக்கும். நம்ம அடுத்த கிளாஸில் ஸ்டிச்சிங் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஸ்டிச் பண்ண பிறகு அவுட்ஃபிட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.